6 சீட்டு தான் தருவேங்கிறாங்களா. ராஜ்யசபா சீட்டு அஷூரன்ஸ் கிடையாதுன்ட்டாங்களாம். 6 சீட்டு வாங்கிக்கங்கங்கிறான். நம்ம இவ்வளவு நாள் போராடிட்டு 6 சீட்டா அப்படின்னு வருத்தப்படுறாங்க. விஜயகாந்த் படத்துல வைதேகி காத்திருந்தாள். அதுல காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூவித்திருந்து பூவி நோகுதடி, நேற்று வரை சேர்த்து வச்ச ஆசைகள் வெகுதடி. அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க இப்ப. இந்த ஆசைங்கிறது சாதாரண ஆசையில பேராசை. நீங்க கொஞ்சம் லேட் பண்ண அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஒரு கட்டத்துல வந்துருவாங்க. சரி வா, உனக்கு அவ்வளவுதானே வேணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இவங்க நினைச்சாங்க. ஆனா அவங்க 2 பேருமே ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த அம்மா டாக்டிக்ஸ் அவங்களுக்கு தெரியாதா? இவங்களுக்கு முன்னாடியே அரசியல் பண்ண அவங்களுக்கு தெரியாதா? அதை இப்பதான் ரியலைஸ் பண்றாங்க. 6 சீட்டு 7 சீட்டுக்கு மேல கிடைக்காதுங்க அவங்களுக்கு. அவங்க இப்ப தர்மி லெவல்ல வந்துட்டாங்க. எத்தனை பாட்டுல குறை இருக்கோ அதை குறைச்சிட்டு கொடுத்து நாகேஷ் கேப்பர்ல அந்த லெவலுக்கு வந்துட்டாருங்க. எங்க 30ல நின்னவங்க 25க்கு வந்தவங்க இப்ப 10க்கு வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் 10 தான் கௌரவமா இருக்கும். ஏன்னா தொண்டன் முகத்துல முழிக்கணுமோனா, ஏம்மா இந்த 4 சீட்டுக்கு 5 சீட்டுக்குமா நீங்க எத்தனை நாள் நின்னீங்க? நாங்களா இது ஒரு கட்சி இதுக்கு வளர்க்கணுமா? கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா?